சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். திருமாவளவன் வந்து பேசியிருக்காரு. விஜய்க்கு யாரோ நல்லா வந்துட்டு பஞ்ச் டைலாக்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. எதுகை மோனைலாம் நல்லா பேசுகிறாரு. தீய சக்தி தூய சக்திங்கிறதெல்லாம் நல்லா இருக்குது, ரைமிங்காக வருது. இப்போ தான் கரெக்டாக யாரோ எடுத்து கொடுத்துருக்காங்கிற மாதிரி நீங்கள் திருமாவளவன் பேட்டியில் அவர் எது பேசினாலும் திரும்ப விமர்சனம் பண்ண தான் போகிறாரு. பேசலைன்னா பேச தெரியலன்னாரு, பேசினார்னா பேசுறாரு. என்ன தான் வேணும் திருமாவுக்கு? விஜய் எக்கடோ கேட்டு போகிறாரு. திருமாவுக்கு என்ன கவலை வந்தது? திருமா வாக்குகளை விஜயை எடுத்து சூறையாடி கொண்டிருக்கிறார். அந்த கவலை தான் திருமாவுக்கு. இதை சொன்னால் அவங்களுக்கு கோவம் வரும். விசிகா வாக்குகள் கணிசமாக விஜய் பக்கம் போய் கொண்டிருக்கிறது. இது உண்மை. எலெக்ஷன் ரிசல்ட் வந்தோன்னே தான் அவங்களுக்கு தெரிய போகுது. 2011 காங்கிரஸ், திமுக, விசிகா, பாமக நின்று அப்படியே பிரயோஜனம் இல்லாமல் விஜயகாந்துக்கு போச்சு. அந்த கதை தான் இப்போ வரப்போகுது. 2023 NCRB டேட்டா படி வந்து தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகளில் தமிழகம் முதலிடம்னு ஒரு டேட்டா வருது. அவங்க கட்சி MP ரவிக்குமார் தான் அதை ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லி பேசுகிறாரு. திரும்ப அதுக்கு மேற்கொண்டு தமிழ்நாட்டையே உழுக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டத்தை அல்லது மக்கள் கவனத்தை திசை திருப்ப கவனத்தை கவரக்கூடிய ஏதாவது ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்காரா? எத்தனை நாளைக்கு இந்த ஈழ பிரச்சனையை வச்சு நீங்கள் பேசுவீங்க? இப்படி தான் ஒருத்தர் பேசி ஒன்றும் இல்லாமல் காணாமல் போனார் வைகோ. ஒன் பார்ட்டி அஜெண்டாங்க, ஒன் அஜெண்டா பார்ட்டிங்க. அது வைகோ ஒரு ஆகச்சிறந்த அரசியல் தலைவர். ஆனால் அந்த ஒரு அஜெண்டாவால் அவர் அரசியல் இன்றைக்கி வந்து ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. திமுகவோட ஒரு அங்கமாகவே அவங்க மாறிட்டாங்க. இங்கே திமுக அரசில் நடக்கக்கூடிய தலித்துகளுக்கு எதிரான பிரச்சனைகள் அது குறித்து நீங்கள் எவ்வளோ தூரம் பேசியிருக்கீங்க? அதை விட்டுட்டு இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த சட்டத்தை பற்றி ஏதாவது, அது இன்னொரு இறையாண்மை மிக்க நாடு. அது ஒன்றுமே பண்ண முடியாது இந்தியாவில். விஜய் ரொம்ப சென்சிட்டிவாகவே வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், திருப்பரங்குன்ற மேட்டரை பற்றியோ பேசலை. அதிமுகவினுடைய மற்ற விஷயங்களோ, மகாத்மா காந்தியினுடைய வேலை உறுதி திட்டத்தில் வந்துட்டு பெயர் மாற்றம் செய்யப்படுற விஷயம் இன்னைக்கு பெரிய அளவில் பார்லிமெண்ட்லேயே எதிர்கொலிச்சிட்டு இருக்கு. காங்கிரஸ் பெரிய அளவில் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கு இந்திய அளவில். அதாவது பிஜேபி எதிர்க்க பாலிடிக்ஸை கரெக்டாக பேசிட்டு அப்படியே முடிச்சிட்டாங்க. 100 நாள் வேலை திட்டத்துக்குலாம் எதுக்கு போகிறீங்க? அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த விஷயத்தை பற்றின புரிதல் எந்த அளவு இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. திருப்பரங்குன்றத்தை பேசணும். திருப்பரங்குன்றத்தில் பேசாமல் ஒரு கட்சி இருக்குன்னா அது எவ்வளோ மோசடி. பாயிண்ட் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த ஊடகவியாளர் மணி சார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சார். வணக்கம் சார். சார் வணக்கம். அருண்ராஜ் அண்ணாமலையோட ஒரு கான்வர்சேஷன் இப்போ டோட்டலாகவே வந்து வெளில போயிட்டு இருக்குது. விஜய் வந்துட்டு சத்தமாக பேசுகிற இடத்துல வந்துட்டு இதாக இருக்கணும், கம்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கம்முன்னு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டைலாக், சினிமா டைலாக விஜய் வந்து பேசியிருப்பார். அண்ணாமலை அதான் சொல்லிட்டு இருக்காரு. அரசியலில் வந்துட்டு எங்கே பேசணுமோ அங்கே ஃபுல்லாக கம்முன்னு இருப்பீங்களான்னு சொல்லி பேசுனோன்னா அதுக்கு இவர் வந்துட்டு அருண்ராஜ் அரசு வந்துட்டு அவர் ஒரு இதை வந்துட்டு கவுண்டர் கொடுக்காரு. இவங்க 2 பேருக்குமான ஒரு வார்த்தை போவார். விஜய்க்கு எதிராக அண்ணாமலை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சு. அண்ணாமலை அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்குங்க. அவர் என்ன வேணால் பேசுவார். கட்சி தலைமை அவர் வந்து ராஜா விட்டு கண்ணு குட்டினுவாங்க. மோடி அமித்ஷாவுக்கு செல்லம் கொடுக்குறாங்க அவருக்கு ரொம்ப அதிகமாக. அவர் எதை வேணால் பேசுவார். அது ரொம்ப சீரியஸாக நீங்கள் எடுத்துக்க வேணாம். சேம் சைட் கோல் நிறையா போடுவார். ஆனால் எடப்பாடி CM அவர் தான் அண்ணாமலை விரும்ப மாட்டார். இது சைடு காட்சி, இது வந்து சைடு காமெடி தான் அருண்ராஜோட ஒரு பேசுறதுலாம். ஆதங்கத்தையும் வெளிப்படுத்திட்டார். அதெல்லாம் பேசுவார். சைடு இஷ்யூ தான். கட்சி ஆரம்பிக்கிறான்னாங்க, அப்புறம் அது என்னாச்சுன்னு தெரியல. இதெல்லாம் எனக்கு தற்காலிகம் தான். இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இதையும் மீண்டு இதுக்கடுத்துலாம் ஒரு பதவிக்கு வரும்பொழுது எனக்கு தடைகளும் வரும், அதையும் நான் உடப்பேன்னு சொல்லி பேசி அவ்வளோதான். ஜாலியாக பேசுகிறார் அவர். ஸ்ட்ரெஸ் பஸ்டர். அவர் பேசுறதை நீங்கள் ரசிக்கணும், அவ்வளோதான். சீரியஸாக எடுத்துக்கூடாது. அப்படியே ரசித்து கலந்து போயிடணும், அவ்வளோதான். இது ஒரு மேட்ரா. இதெல்லாம் எவ்வளோ காமெடி. அப்போ இந்த எலெக்ஷனில் பார்க்க போகிறோம். இன்னும் 3 மாதத்துக்கு நான் ஸ்டாப் காமெடி தான் தமிழ்நாட்டில். அதை ரசிங்க. காசு பணமா ஃப்ரீயாக தான் இருக்குது, ரசிங்க. திருமாவளவன் வந்து பேசியிருக்காரு. விஜய்க்கு யாரோ நல்லா வந்துட்டு பஞ்ச் டைலாக்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. எதுகை மோனைலாம் நல்லா பேசுகிறாரு. தீய சக்தி தூய சக்திங்கிறதெல்லாம் நல்லா இருக்குது, ரைமிங்காக வருது. இப்போ தான் கரெக்டாக யாரோ எடுத்து கொடுத்துருக்காங்கிற மாதிரி நீங்கள் திருமாவளவன் பேட்டியில் அவர் எது பேசினாலும் திரும்ப விமர்சனம் பண்ண தான் போகிறாரு. பேசலைன்னா பேச தெரியலன்னாரு, பேசினார்னா பேசுறாரு. என்ன தான் வேணும் திருமாவுக்கு? விஜய் எக்கடோ கேட்டு போகிறாரு. திருமாவுக்கு என்ன கவலை வந்தது? திருமா வாக்குகளை விஜயை எடுத்து சூறையாடி கொண்டிருக்கிறார். அந்த கவலை தான் திருமாவுக்கு. இதை சொன்னால் அவங்களுக்கு கோவம் வரும். விசிகா வாக்குகள் கணிசமாக விஜய் பக்கம் போய் கொண்டிருக்கிறது. இது உண்மை. எலெக்ஷன் ரிசல்ட் வந்தோன்னே தான் அவங்களுக்கு தெரிய போகுது. 2011 காங்கிரஸ், திமுக, விசிகா, பாமக நின்று அப்படியே பிரயோஜனம் இல்லாமல் விஜயகாந்துக்கு போச்சு. அந்த கதை தான் இப்போ வரப்போகுது. அளவுக்கு அதிகமாக திமுக அரசை தாங்கி பிடித்து திமுகவுக்கு துதி பாடியதன் விளைவை திருமா கொடுத்து கொண்டிருக்கிறார். எதிர்க்க வேண்டிய விஷயங்களை எதிர்க்காமல் இருந்ததன் விளைவை வேங்கவில் உள்ளிட்ட விஷயங்களையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். நாடு முழுவதும் தலித்துகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகள் 2023 NCRB டேட்டா படி வந்து தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகளில் தமிழகம் முதலிடம்னு ஒரு டேட்டா வருது. அவங்க கட்சி MP ரவிக்குமார் தான் அதை ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லி பேசுகிறாரு. திரும்ப அதுக்கு மேற்கொண்டு தமிழ்நாட்டையே உழுக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டத்தை அல்லது மக்கள் கவனத்தை திசை திருப்ப கவனத்தை கவரக்கூடிய ஏதாவது ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்காரா? ஏதாவது 1-2 அறிக்கை கொடுத்துருக்கலாம், பேசியிருக்கலாம்.
இதே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடப்பாடி பேரில் வந்துருந்தா திரும்ப என்ன பண்ணியிருப்பார்? அப்போ இந்த அளவுக்கு தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் நடக்கக்கூடிய நம்பர் 1 மாநிலம்னு தமிழ்நாடு புகழ்பெற்ற ஒரு நிலையை அடையக்கூடிய கட்டத்தில் திமுகவுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து வக்காலத்து வாங்கி கொண்டு திரும்ப இருக்கிறார் என்றால் அவருடைய வாக்குகள் அவரை விட்டு சதுரி போவது இயல்பானது. மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் விசிகா இருக்குங்க. விசிகா விமர்சிக்கிறதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்க. எதுக்கு பயப்படுறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. நம்ம சித்தாந்தத்தின் அடிப்படையிலையும் நம்ம வந்து விஷயங்களின் அடிப்படையிலையும் தான் அவங்கள அணுகிறோம். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பிஜேபிக்கு விலை போகாத ஒரே தலைவர் நம்முடைய திருமா. அந்த அளவுக்கு ஒரு மேலே நமக்கு மரியாதை உண்டு தான் கடந்த 12 ஆண்டுகளில் மோடி கவர்மெண்ட்டில். ஆனால் உள்ளுள்ள அரசியலில் தமிழ்நாடு அரசியலில் அவங்க ரொம்ப பின்னடைவில் இன்றைக்கி இருக்காங்க. திமுகவுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஜால்ரா போட்டுக்கொண்டு காவடி தூக்கு கொண்டு இருப்பதன் மூலம் தன்னுடைய வாக்கு வங்கியை இன்று விஜயிடம் பறிகொடுத்து கொண்டிருக்கிறது விசிகா. இந்த எளிய உண்மை திருமாவுக்கு புரியவில்லை, அல்லது புரிந்தும் புரியாத போல் அவர் நடிக்கிறார். இன்னைக்கு விஜய் வந்து எதுகை மோனையில் பேசினா என்ன, பஞ்ச் டைலாக் பேசினா இவருக்கு என்ன வந்து? அவரை பற்றின உங்களுடைய விமர்சனங்கள் என்னை பொறுத்தவரையில் தேவையற்றவை. அவர் உங்கள் வாக்குகளை என்று சூறையாடி கொண்டிருக்கிறார். அது குறித்து கவலைப்பட வேண்டும். திரும்ப தலித் மக்களோட பிரச்சனைகளை பேசுறதை விட்டுட்டு விஜய்க்கு கவுண்டர் கொடுக்கறத விட தனிப்பட்ட விஜய்க்கு கவுண்டர் கொடுக்கறத சரியான வார்த்தையை சொன்னீங்க. தமிழ்நாட்டில் தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகளை குறித்து தேசிய அளவில் வரக்கூடிய புள்ளி விவரங்கள் அதை பற்றி பேசாத திருமாவளவன் விஜய்க்கு எதுக்கு பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார்? அவர் உங்களை பற்றி பேசலையே, நீங்கள் எதுக்கு அவரை பற்றி பேசுறீங்க? விஜய் எனக்கு திமுக மட்டும்தான் இது, நான் அவங்களுக்கு பதில் சொன்னா ஓகே, மற்றதெல்லாம் கட்சியாவே அவ்வளவுதான் தெளிவா இருக்காருங்க. அவரே பேசிட்டு போயிட்டாரு. நான் எதுக்கு அவங்களுக்குலாம் பதில் சொல்லணும்? விஜய்க்கு நீங்க சொன்ன மாதிரி விஜய்க்கு பதில் கொடுக்கறது உங்களுக்கு முக்கியமா, இல்ல தமிழ்நாட்டில் தலித்துகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய நாளும் பொழுதும் அரங்கேறி கொண்டிருக்கக்கூடிய கொடுமைகளை பத்தி பேசுறது முக்கியமா? அதை பத்தி வாய் திறக்க மாட்டேன்றீங்கல்ல. அப்ப நீங்க வந்து திமுகவோட ஒரு அங்கமாவே இன்னைக்கு மாறிட்டீங்க. அப்ப உங்களுடைய வாக்கு வங்கி உங்களை விட்டு சிதறித்தான் போகும். அதுதான் உண்மை. இந்த எளிய உண்மை புரியாம ஒரு விஜய் விமர்சனம் பண்றதால எந்த லாபமும் கிடையாது. கூட்டணியில பங்கு கேட்டீங்க, அந்த பிரச்சனையும் அதோட நின்றுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பொது தொகுதி பிரச்சனைகள் பேச தொடங்கியது விசிகா, அதுவும் ஒரு கட்டத்தில் நின்று போச்சு. எல்லாமே நின்றுச்சு. நீங்க சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்காதது இன்னைக்கு வந்துட்டு ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக இன்னைக்கு ஒரு இடத்துக்கு சட்ட மசோதா வந்துட்டு அங்கே வந்து சட்ட திருத்தம் வந்து பண்ணுறாங்க இலங்கையில். அதில் வந்துட்டு தமிழர்களுக்கு உரிய பங்கீடு வேணும், ஒரு தனி இது கொடுக்கணும். ஈழம் வந்து எனக்கு மலர்ந்துதானுங்கிறதா என்னோட நிரந்தர தீர்வு. இருந்தாலும் முதலமைச்சரை வச்சு நான் பிரதமருக்கு அழுத்தம் கொடுக்க போறேன்னு இன்னைக்கு பேசியிருக்காரு. இது ஏதாவது ஒன்று நடக்குமா? ஏதாவது அர்த்தம் இருக்கா? நான் கேட்குறேன். இது எத்தனை நாளைக்கு இந்த ஈழ பிரச்சனையை வச்சு நீங்கள் பேசுவீங்க? இப்படி தான் ஒருத்தர் பேசி பேசி ஒன்றும் இல்லாமல் காணாமல் போனார் வைகோ. ஒன் அஜெண்டா பார்ட்டிங்க அது. வைகோ ஒரு ஆகச்சிறந்த அரசியல் தலைவர். ஆனால் அந்த ஒரு அஜெண்டாவால் அவர் அரசியலே இன்றைக்கி வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. திமுகவோட ஒரு அங்கமாகவே அவங்க மாறிட்டாங்க. டோட்டலாக மகனுக்கு எம்பி சீட்டு வாங்கி கொடுத்ததை தவிர அவர் என்னத்தை சாதிச்சார்? அவர் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி திருமாவோட கதைன்னா இப்போ ஈழ பிரச்சனை இங்கே எத்தனை பேருக்கு அது புரியும்? இங்கே திமுக அரசில் நடக்கக்கூடிய தலித்துகளுக்கு எதிரான பிரச்சனைகள் அது குறித்து நீங்கள் எவ்வளோ தூரம் பேசியிருக்கீங்க? அதை விட்டுட்டு இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த சட்டத்தை பற்றி ஏதாவது, அது இன்னொரு இறையாண்மை மிக்க நாடு, அது ஒன்றுமே பண்ண முடியாது இந்தியாவில். இந்த அடிப்படை உண்மை புரியாமல் எத்தனை நாளைக்கு நீங்கள் ஏமாற்ற போகிறீங்க? நான் கேட்குறேன். இந்த இஷ்யூ இங்கே எங்கேயாவது எடுப்படுமா? அவன் இங்கே பிரச்சனை 1000 இருக்குங்க. இங்கே 1000 நெருக்கடிகள் இருக்குது தமிழ்நாட்டில். சீமானே அந்த கண்டென்ட்டை மாற்றி உள்ளூர் பிரச்சனை வாங்க, நீங்கள் உள்ளூர் பிரச்சனைகளை நோக்கி வராமல் ஈழ பிரச்சனை தூக்கி வந்தீங்கன்னா, புதுசாக கட்சி ஆரம்பித்த விஜயே உள்ளூர் பிரச்சனையை பேசுகிறாரு. அதை விட்டுட்டு ஈழத்தில் வந்து ஏதோ ஒரு சட்ட திருத்தம், அதை நான் அழுத்தம் கொடுப்பேன்னா, முதல்ல மாநில கட்சிகளுக்கு என்ன மரியாதை இருக்குது மத்தியில்? ரெண்டாவது, இந்த மோடி அரசு நீங்கள் எதாவது சொன்னால் கேட்குமா? நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை ஃபாசிச பாஜகன்னு சொல்லிட்டு போய் நின்றீங்கன்னா அவங்கள மதிப்பானா? இந்த மாதிரி 1000 சிக்கல் இருக்குது அதில். இந்த பிரச்சனை இங்கே யாருக்காவது புரியுமா? லோக்கல் இஷ்யூவை பற்றி பேசினா வேணால் உங்களுக்கு ஓட்டு வரும். இதை பேசி உங்களுக்கு என்னத்தை ஓட்டு வரப்போகுது? ஆகவே தவறான ஒரு அரசியல் பாதையில் தான் விசிகா போய் கொண்டிருக்கிறது. அதை அவர்களுக்கு எடுத்து சொல்ல ஆள் இல்லை. சொன்னால் அவங்க வேறு மாதிரி முத்திர குத்துவாங்கன்னு எல்லாரும் பயப்படுறாங்க. அவர்கள் தங்கள் வாக்குகளை இழந்து கொண்டிருக்கிறார்கள். விசிகா தன்னுடைய வாக்கு வங்கியை இழந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த உண்மை எப்போ திருமாவுக்கு புரியுதோ அப்போ தான் திருமாவுக்கும் நல்லது, அந்த கட்சிக்கு நல்லது. வேறு யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அதாவது நடைமுறைக்கு ஒவ்வாத விஷயங்களை ஈழ பிரச்சனை வந்து 40 வருஷமாக அதை பேசி முடிச்சு போன விஷயம். அது இந்த கவர்மெண்ட்டில் வந்து நம்ம எதுவுமே செய்யவும் முடியாது அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இதை பேசி என்ன பிரயோஜனம்? இடதுசாரியில் ஒரு பக்கம் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் திமுகவோட போயிட்டுருக்கு. வைகோ வந்து நான் வந்து கேட்குற தொகுதியில் கேட்பாங்க, கொடுக்குறதோ கொடுப்பாங்க, அதை கடைசியில் பார்த்துக்கலாம், ஒன்றும் பெரிய இதெல்லாம். ஆனால் வைகோ ஒரு 12 தொகுதினாச்சு எப்படியும் வாங்கிடணுங்கிறதுல ரொம்ப மும்முரமாக ஒரு பக்கம் அங்கே ஒரு பேச்சுவார்த்தை. இங்கே அதிமுகவிற்கும் பிஜேபிக்குமான ஒரு பேச்சுவார்த்தை. 50 கேட்கிறார்களோ 25 கொடுக்க தான் ரெடியாக இருக்கிறாரு. அதுக்கு மீறி ஒரு சீட் கூட கொடுக்குறதுக்கு எடப்பாடி முன் வரமாட்டார் அப்படிங்கிறது அங்கே ஒரு பக்கம் அழுத்தமும் போயிட்டு. இது இப்படியே ஓடுங்க. இது இந்த ஜனவரி பொங்கலுக்கு பிறகு கிளாரிஃபை தைப்பிறந்தால் வழி பிறக்கும். எனக்கு தெரிஞ்ச 2 கூட்டணியிலுமே சீட் ஷேரிங்கில் பிரச்சனை வராது. 2 பேருக்குமே நிர்பந்தங்கள் இருக்கின்றன.
திமுக கூட்டணியில் இப்போயும் அவங்க வந்து ஏதோ ஒரு நம்பர்ஸை ரீச் பண்ணிட்டாங்க, வெளியில் சொல்லாமல் இருக்காங்க, அவங்க சரி பண்ணிட்டாங்க, ஒன்றும் சிக்கல் இல்லை. அங்க கூட்டணி உடையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 100% வாய்ப்பு கிடையாது. முழுமையான கூட்டணியா இருக்குது. மிக வலுவான கூட்டணி திமுக கூட்டணி. எந்த கட்சியும் வெளியில் போகாது, புதுசாக கட்சிகள் சேரலாம். சீட் ஷேரிங்கில் எந்த பிரச்சனையும் திமுக கூட்டணியில் இருக்காது. வேல்முருகன் போனால் யாராச்சும் இன்னொருத்தர் வருவாங்க அப்படிங்கிற அவ்வளோதான். எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க, அவ்வளோதாங்க. அதில் எந்த சந்தேகம் வேணாம். டிஎம்கேல எந்த பிரச்சனையும் இருக்காது, ஏடிஎம்கேலையும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அது வந்து சரியாயிடும். இந்த நம்பர்ஸ்லாம் நீங்கள் நம்ப வேணாம். அது சும்மா வாயில் புளிச்சது மாங்காய் புளிச்சுன்னு அஜெண்டா வச்சு எழுதுறானுங்க. 50 சீட்டு 65 சீட். தேமுதிகக்கான ஸ்பேஸ் இருக்கும், இங்கேயும் இருக்கும் அங்கேயும். அவங்க 2 இடத்துலையும் ஸ்பேஸ் இருக்கும். எங்கே கொடுக்குறாங்களோ அங்கே போயிடுவாங்க. எல்லாரும் பண்ணுறது தான் தேமுதிக பண்ணுது. அந்த பண்ணுற முறை வந்து ரொம்ப பிளாட்டண்ட்டாக கொச்சையாக இருக்குது, அவ்வளோதான். அது இன்னும் கொஞ்சம் டிக்னிஃபைடாக பண்ணலாம். அவங்க ஓப்பனாகவே பண்ணுறாங்க அதை. ரெண்டாவது அது அவங்க 2 கட்சிகளுமே அதை என்கரேஜ் பண்ணுறாங்கன்னும் போது இது வந்து ஆர்ட் ஆஃப் பாசிபிள் தானே. வலியது எஞ்சும், தப்பு ரைட்டுன்னு இதில் எதுவுமே கிடையாது. எப்படியாவது ஒரு தடவை இந்த தடவை இந்த எலெக்ஷனில் ஒரு ராஜ்யசபா சீட் வாங்கிடணும்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஐ திங்க் வாங்கிடுவாங்க தான் தோணுது. 2 தரப்பில் யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு அதை கொடுத்து ரிட்டைன் பண்ணிப்பாங்க. ஏன்னா அது ரொம்ப டஃப் ஃபைட்டாக இருக்க போகுது. 1 ஓட்டு 2 ஓட்டில் கூட தோக்கலாம், ஜெயிக்கலாம். அது விஜய் ஃபேக்டர் வந்து 2 பேருக்குமே ஒரு பெரிய ஒரு நிர்பந்தத்தை கொடுத்துருக்கு. திமுக அண்ணா திமுக 2 பேருக்குமே கேக் வாக்கு கிடையாது அப்படிங்கிற. திமுகவுக்கு கண்டிப்பாக கேக் வாக்கு கிடையாது. இட்ஸ் கோயிங் டு பி வெரி டஃப் எலெக்ஷன் தான். அதனால் வந்து அவங்க சின்ன சின்ன கட்சிகளை கூட வந்து சிறுதுளி பெருவெள்ளம்னுவாங்க. அது அப்படி சேர்த்துக்க தான் பார்ப்பாங்க. சீட் ஷேரிங் 2 கூட்டணியிலுமே பிரச்சனையாக இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. ஃபுல் சைலண்டில் இருக்காரு ஓபிஎஸும் டிடிவி தினகரனும். அவருடைய பேச்சுவார்த்தை டெல்லியில் அமித்ஷா பார்த்ததுக்கப்புறம் முழுமையான அவருடைய பேச்சுகள் முழுமையாக குறைந்து விட்டது. எங்கே போவாங்க, என்ன ஸ்டெப்பு, தனியாக கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க, எல்லாமே மெல்ட் ஆயிடுச்சு. ஒன்றுமே இல்லாமல் இல்லைங்க, வெயிட் பண்ணுறாங்க. இந்த மந்த்துக்குள்ளே ஏதாவது கிளாரிட்டி வருங்கிற அளவு கண்டிப்பாக வந்துடும். வந்து தான் ஆகணும் உங்களுக்கு. இது இப்படியே போகாது. பட் சிக்கலாக இருக்குது. அமித்ஷாவே திண்டாடுறாரு, தண்ணி குடிக்கிறாருன்னு தான் சொல்கிறாங்க. பிஜேபியால் வந்து ஓபிஎஸ் டிடிவி பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியல. ஏன்னா எடப்பாடி உறுதியாக இருக்கார், முடியாது. கூட்டணி முழுமை வரல. அதை விட பிரச்சனை, அதுக்கு அடுத்த பிரச்சனை பாமக பிரச்சனை. ராம்தாஸ் அப்பா மகன் பிரச்சனையும் பிஜேபி அமித்ஷாவால் தீர்த்து வைக்க முடியல. அவங்க ஈஸியாக தீர்த்துலான்னு நினச்சாங்க. அது ரொம்ப மோசமாக போகுது. நல்ல கூட்டம் இருந்த ராமதாஸுக்கு கடைசியாக நடந்த ஒரு கூட்டத்தில் யாருமே இல்லை. அவர் வந்து எங்கே போய் நிற்கிறாருன்னா மகனுக்கு எதிராக சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு தீர்மானம் போடுற லெவலுக்கு இருக்காரு. ஸோ பாமக உள்ளேயும் அவங்களுக்கு பெரிய சிக்கல் பிஜேபிக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு அவங்களுக்கு பெரிய சவாலாக தான் இருக்குது. அந்த அலையன்ஸ் டேக் ஆஃபும் ஆகலை. எனிவே இப்போ ஜனவரி தை பிறந்தா வழி பிறக்கணுவாங்க. வழிக்கு வந்து தான் ஆகணும். இல்லைன்னா அவங்க விஜயை நோக்கி நகர்வார்கள். அதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன். வேறு ஆப்ஷன் இருப்பதா தெரியல. விஜய் ரொம்ப சென்சிட்டிவாகவே வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், திருப்பரங்குன்ற மேட்டரை பற்றியோ பேசலை, அதிமுகவினுடைய மற்ற விஷயங்களோ, மகாத்மா காந்தியினுடைய வேலை உறுதி திட்டத்தில் வந்துட்டு பெயர் மாற்றம் செய்யப்படுற விஷயம் இன்றைக்கி பெரிய அளவில் பார்லிமெண்ட்லேயே எதிரொலிச்சிட்டு இருக்கு. காங்கிரஸ் பெரிய அளவில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. இந்தியா அளவில் அந்த ராமராஜ்யம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அமைக்கிறதுக்கான ஒரு இதில் வந்துட்டு பேர் மாற்றங்கள்லாம் நடந்துட்டு இருக்குங்கிறத வந்து தெளிவாக பேசியிருக்காங்க. ஆனால் விஜய் அந்த மாதிரி விஷயங்கள் எதையுமே தொடாமல், அதாவது பிஜேபி எதிர்க்க பாலிடிக்ஸை கரெக்டாக பேசிட்டு அப்படியே முடிச்சிட்டா. 100 நாள் வேலை திட்டத்துக்குலாம் எதுக்கு போகிறீங்க? அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த விஷயத்தை பற்றின புரிதல் எந்த அளவு இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. திருப்பரங்குன்றத்தை பேசணுமேங்க. திருப்பரங்குன்றத்தில் பேசாமல் ஒரு கட்சி இருக்குன்னா அது எவ்வளோ மோசடி. அப்போ நீங்கள் மறைமுகமாக பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறாரு. ராஜ்யசபா சொல்கிறாரு விஜய் அதை பேச மாட்டாருன்னா அப்போ நீங்கள் பிஜேபியோட பி டீம் தான் அர்த்தம். மஞ்சளும் மங்களகரமும் சொல்லி தான் விஜய் ஆரம்பிக்கிறார். எல்லாம் பண்ணும் மக்கள் ஒரு கட்டத்தில் பார்ப்பாங்களே. நீங்கள் எங்களுக்கு பிஜேபி ஒரு இஷ்யூவே இல்லைன்னா அது எப்படி பிஜேபி இஷ்யூ இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்க? எனக்கு திருப்பரங்குன்றம் பிரச்சனையை கலப்புறது யார்? திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், எனக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். அது சரி தப்புன்னு கூட நான் சொல்லலை. திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் திமுக ஸ்டாண்டை தான் விஜய் எடுக்கணும்னு கூட நான் சொல்லலை. அவர் பிஜேபி ஸ்டாண்டு எடுக்க விரும்புகிறார், எடுக்கட்டும். அது அவர் உரிமைங்க. நான் சொல்கிறது நீ ஸ்டாண்டே எடுக்காமல் எப்படி இருப்பேன்? அது யாரை ஊரை ஏமாத்துற வேலை இல்லை. இது பிஜேபியை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை சொல்லுவாங்க. அதை பற்றி உன் ஸ்டாண்ட் என்ன, இதை பற்றி என் ஸ்டாண்ட் என்ன, இங்கே இல்லாதவங்களை பற்றி நாங்கள் ஏன் கவலைப்படும்? அது எப்படி இங்கே இல்லாதவங்க? நீங்கள் 18% போன எலெக்ஷனில் ஓட்டு வாங்கியிருக்கான். ஏடிஎம்கேவோட சேர்ந்தா 40% ஓட்டு வருது. தமிழ்நாட்டில் பிஜேபி இருக்குது, இந்து முன்னணி இருக்குது. அவங்க தான் வந்து அங்கே ஏற்றணும், தீபம் ஏற்றணுன்றாங்க. நீ சரின்னு சொல்லி இல்லை தப்புன்னு சொல்லு. சைலண்ட்டாக எப்படி இருக்க முடியும்? அந்த டாப்பிக்கே எடுக்கவே இல்லை. அது அப்படின்னா ரொம்ப நாள் நழுவி ஓட முடியாது. அப்படி அத்தகைய ஒரு சொகுசு திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் வந்து ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியாத சொகுசு அவர்களுக்கு இல்லை என்று தான் நான் பார்க்கிறேன். முழுமையாக அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாகணும். இது மூலமாக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, எங்களுக்கு பிஜேபி எனிமி இல்லை, திமுக தான் எனிமின்னு சொல்கிறாங்க. நாங்கள் பிஜேபி பற்றி பேச மாட்டோன்றாங்க. இந்த பேச மாட்டேன்னு சொல்கிறது வந்து உள்நோக்கம் கொண்டது. நீங்கள் ப்ரோ பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, ஆனால் வெளியில் அதை சொல்ல மறுக்கிறீங்கன்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். திருப்பரங்குன்றத்தில் நியூட்ரலாக எப்படி இருக்க முடியும்? ஒன்று கவர்மெண்ட் தீபம் ஏற்றுறதுக்கு நீதிபதி இதில் நீதிபதி தீர்ப்பை அமல்படுத்தணும் படுத்தக்கூடாதுன்றது வேற. அந்த கோர் இஷ்யூ இருக்குல்ல, திருப்பரங்குன்றம் 300-400 வருஷமாக தாயா பிள்ளையாக பழகுறாங்க. தர்காவும் இருக்குது, கோயிலும் இருக்குது. இப்போ இதுதான் முக்கியத்துவம் நீங்கள் சொல்லிட்டு வரும்பொழுது
இது அரசியலாக்குது பிஜேபின்னும் போது அது சரியா தப்பா? அதில் நான் கருத்தே சொல்ல மாட்டேன், நீ எப்படி கடந்து போக முடியும்? திருப்பங்குன்றத்தில் தொடர் சைலண்ட் விஜய், அவ்வளோதான். தொடர் சைலண்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து கொள்கை எதிரியோட பிரச்சனை, அது கொள்கை எதிரி தான் அந்த பிரச்சனையை உருவாக்குறான். கொள்கை எதிரி பாஜக. இப்போ கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்லிட்டு நான் இதை பற்றி வாய் திறக்க மாட்டேன்னா அது எந்த இரட்டை நிலைப்பாடு? சென்ட்ரல் மேலே எந்த ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு விஜய் பேசவே இல்லை. மத்திய அரசை பற்றின எந்த சம்மதியும் சொல்ல மாட்டேன்னா நீங்கள் இப்போ ப்ரோ பிஜேபி, நீங்கள் பிஜேபி பி டீம்ன்ற கருத்து தான் காலப்போக்கில் வரும். ரொம்ப நாள் நீங்கள் இதை பற்றி கருத்து சொல்லாமல் இருக்க முடியாது. திமுக தான் எங்களுக்கு எதிரி, தாவேக்காவா திமுகவான்றீங்க. நாளைக்கு ஆட்சிக்கு வந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். ஆட்சிக்கு வந்துடுறீங்க, ஒரு கற்பனையாக வச்சுப்போம், ஆட்சிக்கு வரீங்க, அப்போ திருப்பரங்குன்ற விஷயம் என்ன பண்ணுவீங்க? திமுக ஸ்டாண்டு தான் உன் ஸ்டாண்டா இல்லை உன் ஸ்டாண்ட் என்ன? அந்த ஸ்டாண்டை நீ இப்பயே எடுக்கணும். ஏன்னா நீ திமுக போட்டி தாவேக்காதான்ற உண்மையான எதிர்கட்சி நான் தான் போது எல்லா இஷ்யூலையும் எதிர்கட்சிக்கு ஸ்டாண்ட் இருக்கணும். அப்போ எத்தனை நாளைக்கு நாங்கள் பிஜேபி கொள்கை எதிரின்னு மட்டும் சொல்லிட்டு களத்தில் பிஜேபி எதிர்க்காம நீங்கள் நாடகம் ஆட முடியும்? ஒரு கட்டத்துக்கு மேலே முடியாது, எக்ஸ்போஸ் ஆகிடுவீங்க. ஆயிடுவோம், எக்ஸ்போஸ் ஆகிடுவீங்க. இது ரொம்ப நாள் இந்த வண்டி ஓடாது, ஒரு கட்டத்தில் இது வெடிக்கும். அது சார் உங்கள் நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி. நன்றி வினோத். நன்றி.